ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து நம்ம வத்தல் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து நம்ம அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிறோம். பச்சரிசி நம்ம இப்போ ஒரு படி பச்சரிசி எடுத்து நைட்டே எடுத்து இப்போ காலைல பண்ணுறோன்னா நைட் எடுத்து ஊற வச்சிடணும். அது நல்லா ஊறினதுக்கப்புறம் காலையில் வந்து என்ன பண்ணுறோன்னா எடுத்து நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வந்து நல்லா சுடுதண்ணி தண்ணியை நல்லா ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பச்சை மிளகா, இப்போ இதுக்கு வந்து ஒரு 200 பச்சை மிளகா அதை வந்து நல்லா அரைச்சி உள்ளே போட்டுடுறோம். போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஜவ்வரிசி, இது வந்து ஒரு 1/4 கிலோ ஜவ்வரிசி இதுக்கு எடுத்துக்கிறோம். அது வந்து ஒரு அரை மணி நேரமாச்சு ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம அந்த ஜவ்வரிசி எடுத்து உள்ளே போட்டு அது ரெண்டும் நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வர ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம மாவு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மாவு வந்து தண்ணியாக நம்ம எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் தண்ணியாக மாவு இருந்தால் தான் நம்ம கலக்கிறதுக்கு இதாகும். கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் வேணால் லைட்டாக தண்ணி மாதிரி அதை எடுத்து நல்லா கலக்கிக்கணும். கலக்கிட்டு நம்ம நல்லா கொதிச்சு வருதில்ல அந்த தண்ணி, கொதிச்சு வர தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு ஆள் கிண்டணும், ஒரு ஆள் கொட்டி அதை அப்படியே லைட்டாக கிளறிட்டே இருக்கணும். அதை நம்ம கிளறினது வந்து எப்படி இருக்குன்னா, தண்ணியாக ஊற்றினது ஃபுல்லாக அதெல்லாம் கெட்டியாகி வரும். இதில் உப்பும் நம்ம போட்டுக்கலாம், கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். கிளறாமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அதை வந்து வச்சிடறோம். கீழே வச்சதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஓமம் கொஞ்சம் மேலே போட்டு அதையும் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கிறோம். கிளறி எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறோன்னா, அவ்வளோதான். அதை கொஞ்சம், ஏன்னா நம்ம கையால் தானே அதை போட போகிறோம், அதனால கொஞ்சம் ஆறட்டுன்னு சொல்லிட்டு வச்சிடறோம். வச்சதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுறோன்னா, இதில் வந்து நம்ம காட்டன் துணி இருக்குல்ல, அந்த துணியிலையும் நம்ம வந்து வத்தல் போடலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்து பாலித்தீன் பேப்பர், இது வந்து நிறைய இடத்துல கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி மார்க்கெட்டு இந்த மாதிரி போய் கேட்டோனாலே நமக்கு தருவாங்க. இந்த வத்தல் போடுற பாலித்தீன் கவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா நமக்கு கொடுப்பாங்க. அந்த கவரை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு போடுறதுக்கு முன்னாடினால அதை நல்லா இது பண்ணிட்டு, ஏன்னா அந்த பிளாஸ்டிக் கவரில் நம்ம போடும்போது என்ன ஆகும்னா அதுவே வந்து கொட்டிடும் காஞ்சதுக்கப்புறம். நம்ம இதுவே காட்டன் துணியில் போடுறோம்னா அதை தண்ணி தெளித்து எடுக்கணும், அது திரும்பியும் ரொம்ப இதாகும். அதனால நம்ம இந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து ஒர்க்கும் கொஞ்சம் ஈஸியாக முடியும். அப்போ நம்ம அதில் நல்லா முறுக்கு கலையை வச்சு நல்லா புழிஞ்சு விட்டுறோம். புழிஞ்சு விட்டுட்டோன்னா அவ்வளோதான். அடுத்த நாள் என்ன பண்ணுறோம், வெளில போட்டோம்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறோம்னா, அது ஃபுல்லாக வெறுமனே அப்படி தட்டி விட்டாலே காஞ்சது ஃபுல்லாக விழுந்துடும். அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்பி ஒரு 2 நாள் நல்லா வெயிலில் காய வைக்கணும். நல்லா வெயிலில் காய வச்சதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு வத்தல் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம 1 வருஷம் 1.5 வருஷம் கூட இந்த வத்தல் வச்சுக்கலாம். இது நல்லாயிருக்கும். இதை வந்து கொஞ்சமாக எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்தோன்னா அவ்வளோதான், நமக்கு வத்தல் நல்லா டேஸ்ட்டாக கிடச்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.